பொண்ணே பொண்ணே. ஹாய் வெலக்கட்டி, நீ எப்படியா இங்க வந்த? நல்ல வேளை அந்த சைக்கிள் கடைக்கார இல்ல, யாரும் பார்க்கல. வா 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 இரு. உட்கார் உட்காரியாண்ணா. ஐயோ இன்னைக்கு பார்த்து கேப்ப களி பண்ணிட்டேனே. உனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கல? சாப்பிடுறியா? சொல்லுயா, ஆசையா கேக்குறல்ல, சொல்லியாண்ணா. ஏயா முத எங்க வீட்டுக்கு வந்திருக்க, பேசவே மாட்டேங்கிறிய? பேசியாண்ணா. இங்க கறி இருக்கா? இல்ல இல்ல இல்ல. இங்கேயும் போய் சேரு. தூக்கி சுத்தியா? இது அப்புறம், முதல்ல இதை வாங்கிக்க. ஹாய், என்ன அது? இப்ப என் உடம்பெல்லாம் கறி பூசணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உடம்பெல்லாம் நான் இருக்க போறேன். எப்படின்னு சொல்லு. விளங்கலையே. சொல்றேன். உன் தலையில பூவா இருக்க போறேன், உன் கையில வளையலா இருக்க போறேன், உன் உடம்பெல்லாம் சேலையா சுத்தி இருக்க போறேன். என்னையா சொல்ற? ஆமா பொண்ணு, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சுத்தி வளைச்சு சம்மதிச்சிட்டாரு. நிஜமாவா? நிஜமாவா சொல்ற? உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க? பரிசுமே போட்டாச்சு. அப்புறம் என்ன? முதல்ல போய் இந்த சேலையை நீ கட்டிட்டு வா. சீக்கிரம் போ. யோ, புடவை கட்டிட்டு வருவேன், என்ன தூக்கி சுத்தணும். ஏய் பசங்களா, நீங்களா இங்கதான் இருக்கீங்களா? உன் பேர் என்னடா? பாபு. பாபு, வெரி குட். எத்தனை படிக்கிற? 4வது. நான் ஒரு கேள்வி கேட்பேன், சொல்றியா? இந்தியாவின் பிரதமர் யார்? தெரியாது. இந்தியாவின் ஜனாதிபதி? தெரியாது. உங்க ஹெட்மாஸ்டர் பேர் என்ன? தெரியாது. உங்க வாத்தியார் பேரு? தெரியாது. வேற யார தாண்டா தெரியும்? எம்ஜிஆர் தான் தெரியும். ஏன் எம்ஜிஆர் மட்டும் தெரியும்? சரி சரி, எல்லா பசங்களும் போய் விளையாடுங்க. டேய், உங்களுக்கு எல்லாம் என்னடா வேலைங்க? போங்கடா போங்க. எல்லாரும் போயிட்டாங்க, நீ போகலையா? ஏன்யா அசடு வழியிற? லவ் பண்ண போற? பண்ணயா? பொண்ணு, இந்த சேலையில் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அவ்வளவுதானா? அப்புறம் என்ன? தூக்கி சுத்தியா? முக்கியமான வேலை இருக்கு. என்ன பண்ணி? நம்ம கண்ணால விஷயத்த ஊருக்கெல்லாம் தம்பட்ட அடிக்க போற. வர. ஹாய் கருப்பாய்க்கா, எனக்கு கண்ணால வைப்பதுக்கா. கண்ணாலும் 3 நாளைக்கு பண்ணி 3 நேரமா சாப்பாடு. எல்லாரும் வந்துருங்க. ஏய், அவசட்ட கண்ணூட்டிமா சொல்லிட்டு போறிய? யார் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு போடி. மாப்பிள்ளை பேரை சொன்னா உனக்கு மயக்கம் வந்துரும். இல்ல இல்ல, மசக்கம் வந்துரும். ஹாய் பள்ளியத்தா, எனக்கு கண்ணால நிச்சயமாயிடுச்சு. பாத்தியா, இதான் புது புடவை. இத கட்டிக்க போறாருல, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. ததோய், எனக்கு கண்ணாலம். சந்தோஷம். மகராஜ் ஆயிரும்மா. அடியே காளியம்மா, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு தெரியுமா? இந்த வளையல அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. சரிக்கா, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இதான் பரிசப்படுவேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டேய் வாழைப்பையா, இருடா, உன் கூட விளையாடுறதுக்கு நானும் 7-8 பிள்ளைகளை பெற்று கொடுக்குறேன். இந்தா. முனியம்மா, எனக்கு கண்ணால நிச்சயமாயிடுச்சு. இந்த தொங்கட்டை நல்லா இருக்கா? என்ன கட்டிக்க போறாருல, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்கு. எந்த ஊர் மாப்பிள? எவ்வளவு பவுன் போடுறாங்க? மாப்பிள உள்ளூர் தான். 1/2 கிலோ தங்கத்துல தாலி, 6 கிலோ தங்கத்துல சங்கிலி. ஆத்தாடி, இந்த பக்கத்து பக்கத்துலயே யாரு அந்த மாப்பிள? எல்லாரும் ஒரு வாட்டி ஜோரா கை தட்டுங்க. இப்ப கேளுங்க, மாப்பிள யாருன்னு. நம்ம ஊர் திருநாவுக்கரசு சாமியோட புள்ள சம்பந்தம்.
தடம் பார்த்து நடக்காம தவறி விழுந்து செத்துட்டாயா பாவம். நீச்சலும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, கால் தவறி கீழே விழுந்துட்டாயா. தள்ளுங்க. என்ன பார்க்கும் போதெல்லாம் தூக்கி சுத்தியான்னு சொல்லுவேன். பாவி முண்டா, அது எனக்கு தானடி பொண்ணு பொண்ணு பொண்ணு. என்ன தூக்கி சுத்தியா, என்ன தூக்கி சுத்தியா. என்ன சரசு, சைக்கிள் மேலே வாரே? அது ஏன் கேக்குற? நேத்து ஒருத்த சைக்கிளை எடுத்துட்டு போனா, ஆளையே காணோம். அவனை தான் தேடிட்டு வரேன். ஆச்சா, கலெக்ஷன் எப்படி வட்டி தேறிச்சா? என் நிலைமையில நேர்லயே பாக்குறியே, ஒவ்வொருத்த பின்னாலே லோ லோ லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. எப்படியா கலெக்ஷன் வரும்? எலெக்ஷன் வந்தா கலெக்ஷன் வரும். எங்க வருது? ஜெயிச்சவன் காசு கொடுக்காம போயிடுறான், தோத்தவன் சைக்கிளோட போயிடுறான். சரசு, கசம்சே சொல்றேன், ஊரு மேலே நம்ம வட்டி வாங்க போகும்போது நம்மளையும் கனெக்ட் பண்ணி கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்னையா பேசிக்கிறாங்க? நிம்மளுக்கு இந்த சைக்கிள் ஷாப் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தது காண்டான்னு பேசிக்கிறாங்க. ஆமாயா, எத்தனையோ தமிழ்காரங்க இருந்தோம், யாருமே உதவி செய்யல. காபூல்ல இருந்து வந்து நீ தானே கடன் கொடுத்த. ஏன் சரசு, நீ நிக்கா பண்ணிக்கலாமே. எவ்வளவு நாளைக்கு நீ தண்ணியா நிப்பே? ஊர்ல பல்பேரு பல்விதமா பல்விளக்காம பேசிக்கிறாங்க. ஆமாயா, ஒவ்வொருத்தரும் சைக்கிள் கேட்கும் போது டபுள் மீனிங்ல பேசுறாங்க. சரசு, ஒரு மணிக்கு எவ்வளவு? ஒரு ஃபுல் நைட்டு நானே வச்சுக்கிட்டா எவ்வளவு? பாத்தியா, சொன்னல டபுள் டபுள். அரே, இப்போ நீ என்ன கேட்டே? சைக்கிள் தான் கேட்ட. சைத்தான் கி பச்சா, வாடகைக்கு சைக்கிளை இப்படி கேக்குறே? உன்னை நடத்தியே துபாய்க்கு அனுப்பணும். எதுக்குயா துபாய்க்கு அனுப்பணும்? துபாயிலே பொம்பளைங்களே சைட் அடிச்சா கல்லாலே அடிச்சு கபர்ஸ்தான் அனுப்பிச்சிடுவாங்க. இவன் அங்கே போனா திரும்பி வரவே மாட்டான். ஏன் சரசு, இப்படி பசங்க தொந்தராவு பண்றாங்களே, நான் உன் கூட இருக்கட்டுமா? இதே கடையிலே யோ, அவனோட சேர்த்து உன்னையும் துபாய்க்கு அனுப்பிடுவேன். சைத்தான் கி பச்சா. ஏண்டா இப்படி அந்த இடத்த தூண்டில் போட்டுட்டு இருந்தா ஆக போறது ஒண்ணு இல்ல. இறந்த காலங்களும் இறந்த ஆளுங்களும் திரும்பி வர போறது இல்ல. சிவா, நீயுமா அவ இறந்து போயிட்டான்னு முடிவு வெட்டிட்ட? இல்லடா, அவ இறந்து போகல. வரப்புல இருக்க புல்லுல, வயல்ல இருக்க நாத்துல, காத்துல ஆடுற கீத்துல, சலசலன்னு ஓடுற வாக்கியாத்த நுரையில அவ வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. சரி, இப்படியே தனியா எத்தனை நாள் தான் உட்காந்துட்டு இருப்ப? நான் ஒண்ணும் தனியா இல்ல சிவா, அவகிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு. நீ போடா. டேய், நீ போடா. हरिणीं सुवर्ण रजतस्रजां चंद्रां हिरण्मयीं
நீங்க யாரு? நான் யாரா? அந்த கேள்வி தான் 6 கால பூஜை செஞ்சு தினம் அம்பாளை கேட்டுட்டு இருக்கேன். அவ சொல்ல மாட்டேங்கிறா. உனக்கு தெரிஞ்சா சொல்ல. நீங்க ஒரு ஜாதி வெறியன், மத வெறியன், ரத்த வெறி பிடிச்ச பக்தி புலி. அந்த ரத்த வெறிக்கு சாட்சி என் பொன்னியோட கொலுசம், இந்த ருத்ராட்ச மாலையும் தான். நேத்து வரைக்கும் பகுத்தறிவு பேசிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? மொட்டத்தலை கீழே இருக்கிறது ருத்ராட்ச மாலை, முழங்காலு கீழே இருக்கிறது கொலுசு. நீ ஏன்டா மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற? நான் முடிச்சு போடுறேன். ருத்ராட்ச மாலையும் கொலுசையும் சேர்த்து முடிச்சு போட்டது என் பொன்னியோட முடி. அவ சாகல, சாகடிக்கப்பட்டிருக்கா. அந்த பால் குடத்தை உருட்டி விட்டது ஒரு ருத்ராட்ச பூனை. ஏவி விட்டது நீங்க, உருட்டி விட்டது யாரு? பையா, அவசரப்பட்டு அதிகம் பேசக்கூடாது, அளந்து பேசணும். செலவழிச்ச பணம் கூட திரும்ப வந்துரும், ஆனா வார்த்தைகள் திரும்ப வராது. என்ன பழி சுமத்துறோம்ன்றதை விட யார் மேல பழி சுமத்துறோம்ன்றது ரொம்ப முக்கியம்பா. பரமனை கூட புண்படுத்தலாம், ஆனா பக்தனை புண்படுத்த கூடாது. ஏன்னா அது பாவம். பக்தனை புண்படுத்தினா அது பாவம். பகல் வேஷக்காரன கொலை செஞ்சா கூட பாவம் இல்ல. நான் 100 தடவை சொல்லுவேன், இது கொலை, இது கொலை, இது கொலை. உன் கண்ணுக்கு சாதாரண விபத்து கூட கொலையா தாண்டா தெரியும். ஏன்னா நீதான் பகுத்தறிவுவாதியாச்சே. சிரிக்கிறீங்களா? என் பொண்ணிய கொலை பண்ணிட்டு என்ன அழ வச்சு பார்த்து சிரிக்கிறீங்களா? உங்கள ஒருத்தர் என் பொண்ணிய கொலை பண்ணி இருக்கணும். அதுக்கு சாட்சி இந்த ருத்ராட்சம். இந்த ஊர்ல ஒன்ன தவிர எல்லாரும் ருத்ராட்சம் போட்டிருக்கான். இந்த ருத்ராட்ச மாலை எங்கள்ல ஒருத்தருதுன்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? இந்த ருத்ராட்ச மாலையும் கொலுசும் ஒரே நாள்ல ஒரே சமயத்துல கிணத்துக்குள்ள விழுந்ததுன்னு சொல்ல முடியுமா? குத்துன கத்திய கழிவிட்டதுனால குற்றத்திலிருந்து தப்பிச்சிட முடியாது. உங்க சாமர்த்தியத்தினால எதையும் சாதிச்சிட முடியாது. உங்க மேல எனக்கு சந்தேகம் வந்தாச்சு. மகனே, எப்பாடுபட்டாவது உனக்கும் பொன்னிக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்பட்ட என்னையே நீ சந்தேகப்படுறியா? இத பாருப்பா, ஏதோ விதி. அவ இறந்துட்டா, அது உனக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. உன்னையும் நான் இழக்க விரும்பல. உள்ள போ. போறேன். உள்ள இல்ல, வெளிய. இந்த கொலைக்கு நீங்க தான் காரணங்கிறத நிரூபிச்சு ஊர் மக்கள் முன்னாடி உங்க முகத்திரைய கிழிக்கிறேன். நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும்.